ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தரமான சம்பவங்கள் திஸ் வீக். நேயர்கள் விருப்பத்தின்படி இந்த வாரம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போயிடுவோம். நம்ம நிகழ்ச்சியில் வழக்கமான ஆட்ட நாயகன் யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப். அவர் தான் முதல் செய்தியில் வந்திருக்காரு. இல்லை, சம்பவம் பண்ணியிருக்காரு, அதனால தான் நம்ம வேணும்னு எடுத்துகிட்டு வர்றதில்ல. அவர் என்ன சம்பவம் பண்ணியிருக்காருன்னா, இப்போ அந்த டேரிஃப் வார் அப்படின்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்கா, அந்த விளையாட்டை விளையாட்டு மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த விளையாட்டை இவர் மேனிப்புலேஷன் கேமாக பண்ணியிருக்காரு. வேணும்னே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அவர் பலன் அளிக்கிற மாதிரி இந்த விஷயத்தை விளையாடிருக்காரு அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு அவர் மேலே. ஏன் இந்த குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ இப்போ சர்ஃபேஸ் ஆயிருக்கு. 13 செகண்ட் வீடியோ தான். ஆனால் இந்த வீடியோ இப்போ உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அதில் வெள்ளை மாளிகையில் இவருடைய நண்பர்கள் கூட, அதாவது பணக்கார நண்பர்கள் கூட இவர் பேசிக்கிட்டு இருக்க ஒரு காட்சி. அதில் சக நண்பர்கள் பக்கத்தில் இருக்காங்க, அவங்கெல்லாம் தொழிலதிபர்கள். அவங்கள பார்த்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் டேரிஃப் போட்டதுனால என்ன பாருங்க, இவர் $2.5 பில்லியன் சம்பாரிச்சிருக்கார், இவர் $900 மில்லியன் சம்பாரிச்சிருக்கார். இதெல்லாம் நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி பேசின காட்சி ட்விட்டரில் பதிவேற்றம் பண்ணி இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்கு. இதில் எல்லாருமே கேட்குற கேள்வி என்னென்னா, நம்ம உங்கள் நண்பர்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள்லாம் கஷ்டப்படணுமான்னு சொல்லிட்டு உலக நாடுகள்லேருந்து ட்ரம்ப்புக்கு எதிரான குரல் எழ ஆரம்பிச்சிருக்கு. சரி, இவர் பேசுனதுனால இப்போ நண்பர்கள் சம்பாரிச்சிருக்காங்கன்னா எப்படி சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம்ல. அதுக்கு விளக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் டேரிஃப் போட்டார்ல, போடுறதுக்கு அப்புறமா பாஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இப்போ டேரிஃப் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இந்த மாதிரி டேரிஃபை பாஸ் பண்ண போகிறேன், நீங்கள் நிறைய வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும், அதுக்கப்புறமா அந்த தொழிலதிபர்கள்லாம் நிறைய ஸ்டாக்ஸை வாங்கின மாதிரியும், அதுக்கப்புறமா இந்த டேரிஃபை பாஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அவங்க அந்த ஸ்டாக்கை விற்பனை செய்து பல மில்லியன் டாலர்களை லாபமாக எடுத்திருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் இப்போ ட்ரம்ப் மீது வைக்கப்படுகிறது. டேய், அவங்கெல்லாம் மில்லியனில் பொருள்றதுக்கு நம்ம தெருக்கோடியில் பொருள்றமாடா அப்படின்ற மாதிரி கேள்வி உலக அளவில் பல இடங்கள்ல இருந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. This is Charles Schwab. It's not just a company, it's actually an individual. And he made $2.5 billion today, and he made $900 million. That's not bad, because he's in financials. I've always been fun. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடி. இப்போ எல்லாருமே ஜாலியாக அதை யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது நல்ல செய்தியா இல்லை கேட்ட செய்தியா அப்படிங்கிறது தெரில. ஆனால் ஒரு செய்தி அப்டேட் கொடுத்துருக்காங்க சாட் ஜிபிடி நிறுவனம். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீங்கள் சாட் ஜிபிடி கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் உங்களுடைய பாஸ்ட்டில், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருப்பீங்களே சில விஷயம், ஹவு டு டூ திஸ், ஹவு டு டூ தட் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பீங்களே, அந்த தகவல்கள் எல்லாம் சேகரித்து வச்சு நீங்கள் இப்போ நிகழ்காலத்தில் கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த நீங்கள் பாஸ்ட்டில் கேட்ட விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணி அதிலிருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த பைப்புல இதை தான் கேட்குது, அப்போ இதுக்கேற்ற மாதிரி பதில் கொடுப்போம், இவன் மண்டைக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி ஒரு பதிலை கொடுக்குமா. அப்படின்னா உங்களுடைய சாட் ஹிஸ்ட்ரியை அது சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஐயோ, சாட் ஜிபிடியினுடைய தகவல் எல்லாம் சேகரிக்குதா அப்படின்னு நீங்கள் பதறினீங்கன்னா பயப்படாதீங்க. சாட் ஜிபிடி அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க. நீங்கள் அதில் டெம்பரரி மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஆன் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பரரி மோட்னா என்னென்னா, ப்ரௌசர்லலாம் இன்காக்னிட்டோ மோடுன்னு ஒன்று சொல்லுவோம்ல, ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை சேவ் பண்ணாது, நம்ம எங்கே போகிறோன்றதை ட்ராக் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேட்டர் தான் இதில், அதுதான் சிம்பிளிஃபைடாக இந்த சாட் ஜிபிடியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தகவல்கள் சேகரிக்கப்படாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் இருக்க வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பா அது உனக்கு தான் ஆப்ஷன், டெம்பரரி மோட் ஆனுங்கிறது நீ தான் பண்ண முடியும். சாட் ஜிபிடி நிறுவனம் நினச்சா அதை பர்மனெண்ட் மோடாகவே வச்சுக்கலாமே, வேணும்னா உங்கள் தகவலை எப்போ வேணா உருவினான்னு கேட்டுக்கலாமே. அது மட்டும் கிடையாது, ஏஐ இவல்யூஷனுக்கு பேர் போனது. இப்போ நீங்கள் கொடுக்குற தகவல்களை வச்சு தான் ஏஐ தன்னைத்தானே தகவமைச்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் ஊருக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏஐ நம்ம கொடுக்குற தகவல்களை வச்சு தன்னைத்தானே தகவமைச்சிக்கிட்டு நம்மளை விட ஒரு அதிபுத்திசாலி ஒரு விஷயமா மாறிடுச்சுன்னா பேராபத்தில் போய் முடியும்னு சொல்லி ஊருக்குள்ளே இன்னொரு அச்சுறுத்தலும் எழ ஆரம்பிச்சிருக்கு இந்த அப்டேட் தொடர்பாக. அப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக என்ன டேட்டாவை நம்ம அதில் இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ப்ரைவேட்டாக நிறைய விஷயங்களை சாட் ஜிபிடி கேட்குறத நிறைய மீம்ஸாக பார்த்துருக்கோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதெல்லாம் போயாடா சாட் ஜிபிடி கேட்ப அப்படின்னு உங்களுடைய உள்ளுணர் ஒரு கேள்வி கேட்கும் உங்களை பார்த்து, டேய் இதை போயாண்டா அதுக்கிட்ட கேட்குற அப்படின்னு. அந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் தேவையில்லாமல் அதில் கேட்டு அதை ஒரு டேட்டாவை அதுக்கிட்ட கொடுத்து அது அதுக்கப்புறம் டெவலப் ஆகி புரிச்சிருக்கொண்டு அடிக்கிற அந்த மாதிரி சிக்கலில் சிக்கி சின்ன பின்னமாயிரம் வேணாம் மக்களே. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். வழக்கமாக நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸை பார்த்து, டேய் இந்தியா அதை பார்த்து கற்றுக்குங்க, ஃபாரினில் எப்படி இருக்கான்னு தெரியுமா, என்ன மாடர்னாக இருக்காங்க தெரியுமா அப்படின்லாம் பேசுவோம். ஆனால் ஒரு ஃபாரினரே இங்கே டே யூகே
இந்தியாவை பார்த்து கற்றுக்குங்கடா அப்படின்னு சொல்கிற ஒரு நிகழ்வு நம்ம ஊரில் நடந்திருக்கு. என்ன கேட்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. ஒரு பிரபல ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்கள்ல, அதில் ஜார்ஜ் பக்லி அப்படின்றவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எந்தெந்த ஊருக்கு போகிறாரோ அதெல்லாம் வந்து போஸ்ட்டாக போட்டுட்ருப்பார். அவர் வந்து ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. இப்போ செம்ம ட்ரெண்டிங் அந்த போஸ்ட். நம்ம இந்தியர்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. பார்த்து இல்லை இந்தியாவில் மாஸ் அப்படின்னு சொல்லி. அப்படி என்ன இந்தியாவில் மாஸ் அவர் பார்த்தாருன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு நெடும் பயணமாக ரயில் பயணம் மேற்கொண்டிருக்கீங்களா? ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி போகும்போது நமக்கு வந்து ஜொமேட்டோலேருந்து ஃபுட்டு டெலிவரி கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்மளுடைய பிஎன்ஆர் நம்பரை கொடுத்தா நம்மளுடைய லொக்கேஷன் எங்கேவோ நியர்பை ஸ்டேஷனுக்கு நம்ம ஆசைப்படுற ஃபுட்டை கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நம்ம உட்காந்துருக்க இடத்துக்கே கொண்டு வந்து அவங்க டெலிவரி பண்ணிட்டு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வரைக்கும் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வசதி நம்ம ஊரில் இருக்குது. நம்ம இதை வந்து ஈஸியாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நமக்கு இது பெருசாக தெரியல. எல்லாருமே வந்துட்டு ஜொமேட்டோ சூப்பர், ஓகே டன், ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஜார்ஜ் பக்லி வந்து இது ரொம்ப சர்ப்ரைஸாக பார்த்துருக்காரு. எந்த ஊருக்கு போயிருக்காருன்னா கான்பூர் பக்கம் போயிட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி கொண்டு வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஷனை அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதை பயன்படுத்தி பார்க்கலான்னு பயன்படுத்தி பார்க்குறாரு. அதை பயன்படுத்தி பார்த்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அந்த போஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகே ஜஸ்ட் டேக் எ நோட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. யூகேக்கே பாடம் கற்றுக் கொடுத்தவன்டா இந்திய அப்படி சொல்லி இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை கூட வச்சு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்தியாவிலையும் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். அதையும் உலக நாடுகள் பார்த்து வேந்துட்டு தான் இருக்காங்க. That includes the fee of them the convenience fee of them bringing it over to the exact carriage. The UK needs to take notes. மழை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக கென்டக்கியை சேர்ந்த ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் வித்தியாசமாக யோசிச்சிருக்கார். எங்கள் ஊருக்குள்ளே வெள்ளம் வரும், அப்போ இந்த வெள்ளத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் ஆல்ரெடி வெள்ளத்தில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. புரியலையா? அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு. அது ஒரு நதி ஓரமாக இருக்குது. அந்த நதி ஓரமாக இருக்கும்போது மழை காலத்தில் அந்த நதி வெள்ளம் வந்து ஊருக்குள்ளே வருமா எப்போவுமே. அந்த வெள்ளத்துலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே அவருடைய விண்டோ கதவுகள் எல்லாத்தையும் கரெக்டாக சீல் பண்ணிட்டு உள்ள நல்ல தண்ணியை நிரப்புறார். சுத்தமான நல்ல தண்ணியை நிரப்புறார். 6 அடிக்கு உயர்த்தி நல்ல தண்ணியை நிரப்பி வைக்கிறார். இது மூலமாக எப்படிப்பா வெள்ளை தண்ணியை உள்ளே வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி இந்த இடம் ஆக்கிபைடு. ஸோ நமக்கு கேப்பு நம்ம என்ன தான் சீல் பண்ணாலும் தண்ணிங்கிறது உள்ளே பூந்துரும் நம்ம நினைப்போம். ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படாது வெள்ளை தண்ணி. சரி ஓகே ஆல்ரெடி நம்மளால் உள்ளே இருக்கிறான், தண்ணி ஒருத்தர் இருக்கான், நம்ம பாட்டுக்கு நம்ம வழியை பார்த்துட்டு போய்டும் சொல்லிட்டு வெள்ளம் வந்து கடந்து போயிடும். அதனால வந்து இந்த இடம் பாதுகாக்கப்படும் ஒரு கணக்கில் அவர் வந்து இந்த செயலில் ஈடுபட்டிருக்காரு. இந்த வினோதமான முயற்சி அவருக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 5 அடி வரைக்கும் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. வீடியோ ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறாரு. அந்த வீடியோவில் 5 அடி வரைக்கும் தண்ணி வந்திருக்கு. வெள்ளை தண்ணி வந்து வெளியே தனியாக நிற்கிது, நம்ம பார்க்க முடியும். அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கிறது வெள்ளை நீர், உள்ளே இருக்கிறது நல்ல நீர். இது ரெண்டுத்தையுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்க தண்ணி வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குது. இது இவருக்கு எந்த விதத்தில் பலன் அளிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வெள்ளை தண்ணி வந்து வடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ளே இருக்க நல்ல தண்ணியை ஈஸியாக ஒரு கழட்டி விட்டு உள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை ஈஸியாக க்ளீன் பண்ணுறாரு. குப்பை சத்தையெல்லாம் க்ளீன் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் ஸ்பாயில் ஆகிடுமே அப்படின்னா அவங்க அதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து கழட்டி அதை பாதுகாப்பான இடத்துக்குலாம் மாற்றிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்படியெல்லாம் சேஃப்கார்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்க. அதை தான் வந்து அந்த ஃபேஸ்புக் லைவில் அவர் சொல்கிறார். ஸோ இந்த காட்சிகள் வந்து இப்போது ஃப்ளட் அஃபெக்டிங் ஏரியாவில் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ட்ரெண்டை செட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படியும் நம்மளுடைய இடத்த பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது வந்து கரெக்டான பிளானிங் தேவை. நம்ம மேல் மாடியில் இருந்துட்டு மேல் மாடி வரைக்கும் நல்ல தண்ணியை ஃபில் பண்ணுறது அப்படின்றதுலாம் இருக்காது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு பாதுகாப்பு செட்டப்பை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சின்ன நம்பிக்கை. முயற்சி பண்ணி பார்ப்போம் வர்ற டிசம்பரில். ஸோ அவ்வளோதான் மக்களே, கடையை சாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரைட், தரமான சம்பவங்களில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சுவாரஸ்யமான பல டாப்பிக்லாம் பார்த்தோம். இதே மாதிரி மறுபடியும் நிறைய சுவாரஸ்யமான டாப்பிக்கோட மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுறது உங்கள் அசால்ட் ரவன்.